நவம்பர் 18. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்பில் மேற்கொள்ளுதல். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மையில்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். குறிப்பு வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்றார். ஆதியாகமம் 4:6. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் பல விஷயங்களை நன்றாகச் செய்தார். ஆனால் அவரிடம் ஒரு சிக்கல் இருந்தது. அடிக்கடி எளிதில் கோபப்படும் அவரது குணத்தை அநேகர் கவனித்துவிட்டனர். ஆயினும் கூட அவர் தனது பெரும்பாலான பங்கை நிறைவேற்றுவதில் மிகவும் திறம்பட இருந்ததால் அவருடைய கோபப்படும் பிரச்சனை அதிக அளவில் கவனிக்கப்படவில்லை. ஆனால் அவர் அந்த குறையை சரி செய்ய முயற்சிக்கவில்லை. அதன் விளைவாக பலர் காயப்பட வேண்டியிருந்தது. அதிநிமித்தம் அந்த கிறிஸ்தவ சகோதரன் துவங்கிய அந்த வியாபாரம் வெகு விரைவில் முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அன்பில் ஒருவரின் பாவத்தை எதிர்கொள்வது என்பதன் சரியான காட்சியை தேவன் கொடுக்கிறார். காயின் எரிச்சலடைந்தான். அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்தபடியால் அவன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. அவனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்று கேட்கிறார். அவனுடைய பாவ வழிகளை விட்டு விலகி சரியானதை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு வலியுறுத்துகிறார். துரதிர்ஷ்டவசமாக காயின் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து ஒரு பயங்கரமான பாவச் செயலை செய்தான். பாவமான நடத்தைகளிலிருந்து பிறரை மனம் திரும்பும்படி நாம் கட்டாயப்படுத்த முடியாது என்றாலும் நாம் அவர்களை இரக்கத்துடன் எதிர்கொள்ள முடியும். நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நடந்தால் நாம் கிறிஸ்துவைப் போல மாற முடியும். நாம் கேட்பதற்கு தேவன் காதுகளை கொடுத்துள்ளபடியால் மற்றவர்களிடமிருந்து கடினமான வார்த்தைகளையும் கேட்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். நாம் மற்றவர்களை அன்பில் எதிர்கொள்வது ஏன் இன்றியமையாதது? கடினமான ஆனால் பயனுள்ள வார்த்தைகளை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள்? அன்பான தகப்பனே, மற்றவர்களை அன்புடன் எதிர்கொள்வதற்கும் கடினமான ஆனால் உண்மையான வார்த்தைகளை கிருபையுடன் பெறுவதற்கான துணிச்சலையும் எனக்கு தாரும்.
ஆமென்.